ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பதிவில் நான் எதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, முருகப்பெருமானை யார் எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன். என்னங்க டைட்டிலே இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஐயோ, நம்ம யாரும் வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோன்னு நினைப்பீங்களோ? அப்படிலாம் கிடையாதுங்க. யார் வேண்டுமானாலும் எப்படியும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணலாம். இதில் எந்த தவறும் கிடையாது, எந்த தடையும் கிடையாதுங்க. ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, ஒரு சில கிழமைகளில் பிறந்தவங்க முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னும் கூடுதலாக நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே முருகப்பெருமானை நம்ம தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், சஷ்டி, கிருத்திகை போன்ற நாளில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறோம், வேண்டுதல் ஏதாவது வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நமக்கு 100% நிறைவேறும். இது அனுபவபூர்வமாக ஆன்மீக பெரியவர்களும் அனுபவ ரீதியாக உணர்ந்த பக்தர்களும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்ட சிலர் சில குறிப்பிட்ட முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முருகருக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து நம்ம உச்சரிச்சுட்டு வந்தாலே முருகப்பெருமான் நம்ம வேண்டிய வரங்களை மட்டுமல்லாமல் முருகப்பெருமானை நேரில் காணும் பெரும் பாக்கியம் கூட நமக்கு கிடைக்கும். முழு நம்பிக்கையோட, முழு மனதோட, அப்பனே முருகா, எனக்கு நீ இல்லாமல் யாரும் இல்லை அப்படிங்கிறத மனசில் இருத்திக்கிட்டு நம்ம முருகப்பெருமானை மனதார வழிபாடு பண்ணினாலே போதுங்க. அவருக்கு உண்டான மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்குது. கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்த புராணம், திருப்புகள், வேல்மாறல், இப்படி நிறைய இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் சொல்ல தெரியுதோ அதை படித்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இப்படி எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சரவண பவ இந்த பிரணவ மந்திரத்தை மட்டும் உச்சரித்தாலே போதுங்க. பல கோடி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு முருகப்பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக ஆன்றோர்கள் ஒரு வாக்காகவே சொல்லியிருக்காங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை பலருக்கும் இஷ்ட தெய்வமாக வணங்குவாங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு எந்த கடவுளை உங்களுக்கு பிடிக்கும், உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னாலே உடனடியாக முருகப்பெருமான்னு சொல்லிடுவாங்க. இதை பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி தாங்க, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பிரச்சனை என்றாலும், என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னாலுமே கந்தனுடைய காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா வந்த வினை அனைத்தும், வருகின்ற வினை அனைத்தும் ஓடிடும். வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்த பெருமானுடைய காலை பற்றினாலே ஓடிடும் அப்படின்ட்டு நிறைய பேர் அனுபவ ரீதியாக அதை பலன் அடைஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லியும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தாங்க. அடுத்தபடியாக வேலை, திருமணம், குழந்தை பேர், கடன், பண கஷ்டம், வீடு மனை வாங்கிறது தொடர்பான பிரச்சனைகள், நோய்கள், காரிய வெற்றி என எதை வேண்டினாலும் விரதம் இருந்து வழிபட்டாலும் சகல நன்மைகளும் தரக்கூடியவர் முருகப்பெருமான். இவரை யார் வேண்டுமானாலும் வழிபாடு பண்ணலாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரியே வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி தான். யாராவது ஒரு சிலர் குறிப்பிட்ட நாளில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு சிறந்த பலன் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சிலர் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தாலே மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகும். அப்படி யாரெல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க, செவ்வாய் ஹோரையில் பிறந்தவங்க முருகன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும். செவ்வாயின் நட்சத்திரங்களான சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் முருகர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாக்க ஒரு சிறந்த பலன் உண்டாகும். மேஷம், விருச்சக லக்னக்காரங்க
மேஷ லக்னம், விருச்சக லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்க, இந்த ராசியில் பிறந்தவங்க அதே மாதிரி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணினாங்க அப்படின்னாக்கா ரொம்ப சிறந்த பலன் உண்டாகுங்க. அது போல் தாங்க திதி அடிப்படையில் எந்தெந்த திதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வளர்பிறையில் வர சஷ்டி, அதுமாதிரி தேய்பிறையில் வர சஷ்டி, இந்த மாதிரி சஷ்டி திதியில் பிறந்தவங்களும் நவமி, தசமி இந்த திதியில் பிறந்தவங்களும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணினாங்க அப்படின்னாக்கா ஒரு சிறந்த பலன் உண்டாகும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரிய தடை இருக்குது அப்படின்னாக்கா அந்த தடைகள் அனைத்தும் விலகும். ஒரு நல்ல யோகம் அமைப்பு இருக்கும். எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னாக்கா வீடுகளில் மயிலிறகு, சிறிய அளவிலான வேல் வச்சு வழிபாடு பண்ணலாம். முருகரோட சிலை இருந்தது அப்படின்னாக்கா சின்ன சிலை வாங்கி வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். பெரிய வேலாக இருந்தால் வாங்கி கோவிலுக்கு நம்ம நன்கொடையாக கொடுக்கலாம். அதாவது உள்ளங்கை அளவு வேல் வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த பலன். அதுக்கு மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தினந்தோறும் நம்ம அபிஷேக ஆராதனை செஞ்சு தான் ஆகணும். மிகப்பெரிய வேலாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம கோவிலுக்கு வாங்கி அதை நம்ம கோவிலில் கொடுத்துடலாம். செப்பிலான வேல் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணினா இன்னும் சிறந்த பலன் நமக்கு கிடைக்கும். முருகனுக்கு உரிய உலோகம் செம்பு தாங்க. அதனால தான் செம்பாலான மோதிரம் போன்று செஞ்சு நம்ம போட்டுக்கலாம். செம்பு பாத்திரத்தில் நீர் வச்சு முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபாட்டை மேற்கொள்ளலாம். வீட்டில் செம்பருத்தி செடி நட்டு வச்சு வளர்க்குறது, முழு துவரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது, துவரம் பருப்புனா அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தாலே நல்ல யோகங்க பெருகி கொண்டு இருக்குங்க. நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆன்மீக பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க. இது அனுபவபூர்வமாக நிறைய பக்தர்கள் இதை செஞ்சு பலன் பெற்று இருக்காங்கங்க. இந்த வீடியோ பதிவில் நான் முருகப்பெருமானை யாரெல்லாம் வழிபாடு பண்ணினா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.